மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் புதிய மாதம் பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் பிப்ரவரி 1ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல வழக்கம் போல புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா? இன்றைய தினம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன சிறப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிப்ரவரி 1ஆம் தேதி இந்தியாவில் கடலோர காவல் படைகள், இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிற அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள். சரிங்களா? எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பானது செயல்பாட்டிற்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18 1978ஆம் ஆண்டு தான் செயல்பட தொடங்கியது. ஆனா உருவாக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 1 1977. இன்றைய தினம் தான் இந்தியாவில் கடலோர காவல் படைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது தவிர பிப்ரவரி 1ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு சரிங்களா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்தியாவில் பிறந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்கள் சரியா விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது உயிர் இழந்த நாள். சரியா? இன்றைய தினம் பிப்ரவரி 1 2003ஆம் ஆண்டு கொலம்பியா விண்கலத்தில் பூமிக்கு திரும்பும் போது, பூமி பக்கத்துல வரும்போது வெடித்து சிதறி உயிரிழந்தாங்க. அவங்களுடைய நினைவு நாள் இன்றைய தினம் பிப்ரவரி 1. சரிங்களா? அதுதான் இன்றைய தினத்திற்கான சிறப்புகள், முக்கிய தினங்கள். ஆரம்பிக்கலாம். இன்றைய செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல் பாயிண்ட் பாருங்க, பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பொருளாதார செய்திகள். சரிங்களா? அதுல பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 சரி நடப்பு நிதியாண்டு, ஓகேவா? நிதியாண்டுக்கான அந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது எப்பவுமே எப்போ வந்துட்டு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அதாவது நமக்கு வழக்கமாக பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதற்கு முந்தைய நாளான ஜனவரி 31ஆம் தேதி தான் இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்படும். சரிங்களா? நிதியமைச்சர் அவர்கள் வந்து அதை தாக்கல் செய்வாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? இது தவிர நாளைய தினத்துல ஒரு முக்கியமான நிறைய நோட்ஸ் வரும். எதன் தொடர்புடையது? மத்திய பட்ஜெட். சரி, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, ஓகேவா? என்னென்ன சாதனைகள், என்னென்ன திட்டங்கள் புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க, எல்லாமே நம்ம நாளைய வீடியோல பார்க்கலாம். இன்றைய தினத்துல பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சிறப்பு அம்சங்கள் பார்க்கலாம். முக்கிய அம்சங்கள் பாருங்கம்மா. 2025-26ஆம் ஆண்டில் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி என்பது 6.3% முதல் 6.8% இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது அடுத்த நிதியாண்டுல. சரிங்களா? 2025-26 நிதியாண்டு தான் இந்தியாவோட அந்த ஜிடிபி எவ்வளவு இருக்கும்? 6.3% முதல் 6.8% வரையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி என்பது 2020-21 அந்த கோவிட்-19 இருந்த டைம்ல, சரிங்களா, கொரோனா பரவிய காலத்தில் 5.8% குறைந்து இருந்தது. சரி, ரொம்ப குறைவாக இருந்தது, 5.8%. சரிங்களா? அதன் பிறகு அடுத்த நிதியாண்டு, இதற்கு அடுத்த நிதியாண்டு 2021-22ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஜிடிபி ஆனது 9.7% ஒரு அதிகபட்ச அளவு. கவனமா இருங்க, 21-22ல 9.7%, 22-23 நிதியாண்டில் ஜிடிபி ஆனது 7%. அதே மாதிரி கடந்த நிதியாண்டில், இதுதான் கடந்த தேர்வுல கேட்டிருந்தாங்க, 22-23 அதுல 7%, 23-24 நிதியாண்டுல 8.2% இருந்தது இந்தியாவின் ஜிடிபி. அப்படி சொல்லிட்டு இந்த புதிய இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னது, ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னது, வரும் நிதி ஆண்டில் 6.3 முதல் 6.8% என்ற அளவில் இருக்கும். சரிங்களா? நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா இன்னும் நிதியாண்டு முடியல. நிதியாண்டு அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கும்? நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை. இப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் தான், அதனாலதான் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து, முந்தைய நிதியாண்டில் 5.4% இருந்த சில்லறை பணவீக்கம், சரி, அந்த ரீட்டைல் லெவல்ல இருக்கிற அந்த இன்ஃபிளேஷன் ஆனது நடப்பு நிதியாண்டின் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டு வரை, நமக்கு காலாண்டு அப்படிங்கிறது மொத்தம் 4 காலாண்டுகள். சரி, முதல் காலாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும், ஏப்ரல் மே ஜூன் அப்படிங்கிறது 3 முதல் காலாண்டு, அப்படி 3 மாதங்களாக 4 காலாண்டுகள் இருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் அங்க சொல்லியிருக்கிறாங்க, நடப்பு நிதியாண்டின் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டு வரை 4.9% குறைந்துள்ளது. எது? சில்லறை பணவீக்கம். இதை பத்தி நம்ம தனியா எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து, நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட்
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சில ஜிடிபியில் 1.2%. கவனமா இருங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் 25-26 ஆண்டுக்குள்ள இந்தியாவின் ஜிடிபியில் ஓகேவா நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக இருக்க வேண்டும்? 4.5%. இதுதான் மத்திய அரசோட இலக்கு. இங்க என்ன சொல்லிருக்காங்க? நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டுல 1.2% இருக்கின்றது. என்னது? நிதி பற்றாக்குறை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அதே மாதிரி வெளிநாட்டு கடன், எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படி சொல்ற வெளிநாட்டு கடனானது இந்தியாவின் ஜிடிபியில் 19.4% உள்ளது என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகே. இது தவிர வேற என்ன விஷயங்கள்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சொல்லி பாருங்க. உலகளாவிய சேவைகள் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. சேவைகள் ஏற்றுமதியில் ஓகேவா? சேவைகள் ஏற்றுமதியில இந்தியா பெற்றுள்ள இடம் MS டோனி ராசியான நம்பர், ஜெர்சி நம்பர், பிறந்த நாள் எல்லாமே என்னது? 7. ஓகேவா? அந்த 7ல தான் இந்தியா இருக்குது. எதுலமா? உலகளாவிய சேவைகள் ஏற்றுமதி துறையில். ஓகேவா? அடுத்து தொழில்துறை. ஓகேவா? தொழில்துறை நடப்பு நிதியாண்டில் 6.2% வளர்ச்சி அடையும் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஓகேவா? அடுத்து நாட்டின் பொருளாதாரத்தில் சேவை துறையானது 55.3% பங்களிக்கின்றது. நம்ம தெரிஞ்சிருக்கோம் வேளாண் துறை, தொழில்துறை, சேவை துறை, இந்த 3 துறைகள்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஜிடிபில அதிக அளவு பங்கு யார் தான் இருப்பாங்க? இந்த சேவை துறை, சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிற துறை தான் இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்த இடத்துல எப்பவுமே தொழில்துறை இருக்கும். 3ஆம் இடத்துல தான் யார் இருப்பாங்க? வேளாண் துறை. அந்த வகையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சேவை துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? 55.3%. அடுத்து 2023-24 ஆண்டு கால தொழிலாளர் பங்களிப்பு கணக்கெடுப்பு அறிக்கையின்படி 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களின் வேலை வாய்ப்பின்மை விகிதம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கம்மா. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களின் வேலையின்மை விகிதம், சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 2017-18 எவ்வளவு இருந்திருக்குது? 6%. அது தற்போது கடந்த நிதியாண்டுல 23-24 நிதியாண்டில் 3.2% படிப்படையாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கவனமா இருங்க. சரி, அப்ப தற்போது 15 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் வேலையின்மை விகிதம் 23-24 நிதியாண்டுல எவ்வளவு இருந்திருக்குதுமா? 3.2% இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பொருளாதார ஆய்வறிக்கையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பொருளாதார ஆய்வறிக்கையின் சிறப்பம்சங்கள். அடுத்த வீடியோல பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பட்ஜெட்டை பற்றிய ஒரு சிறு வரலாறு, ஓகேவா, முக்கியமான அம்சங்கள் என்ன, இன்கம் டாக்ஸோட லிமிட் என்ன, என்னென்ன ரேட்ல டாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, எல்லாமே கண்டிப்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க, குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உரையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான திட்டங்கள். மத்திய அரசு மாநில அரசோட திட்டங்கள் நிறைய இருந்தா கூட ஏதாச்சும் ஒரு சிறப்பு நிகழ்வின் போது முக்கிய தலைவர்கள், பிரதமரோ குடியரசுத் தலைவரோ முதல்வரோ ஆளுநரோ ஏதாச்சும் திட்டங்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெரும்பாலும் தேர்வுகள்ல கேட்பாங்க. சரிங்களா? அந்த வகையில நம்மளுடைய அந்த பாராளுமன்ற, சரிங்களா, அந்த பாராளுமன்றல பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், சரிங்களா, அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக இந்த ஆண்டில் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால இரு அவைகளின் கூட்டத்தொடர் நடைபெற்றது. சரிங்களா? அதுல யாருக்கு உரையாற்றுவாங்கம்மா? குடியரசுத் தலைவர் சிறப்பு உரையாற்றுவார். அந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் அந்த உரையில் எந்தெந்த திட்டங்களை அவங்க பேசினாங்களோ அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் நம்ம இங்க ஷார்ட்டா தொகுத்து கொடுத்திருக்கோம். சரிங்களா? என்னென்ன திட்டங்கள் சொல்லி பாருங்க. பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம், சரி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது கிராமப்புறத்திற்கும் நகர்ப்புறத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு எந்த பகுதியில? நகர்ப்புறங்களில், சரி, அர்பன் ஏரியாவில் நகர்ப்புற மக்களுக்கு அனைவருக்கும் வீடு வழங்க இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2016ஆம் ஆண்டு கிராமப்புறங்களில் இருக்கும் அனைவருக்கும் வீடு வழங்க இந்த PMAY ஆர் ஃபார் ரூரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. PMAY யூன் போட்டிருந்தாங்கன்னா அது நகர்ப்புற மக்களுக்கான வீடு வழங்கும் திட்டம் 2015. PMAY அப்படிங்கிற வார்த்தை ஒரு எழுத்து போட்டிருந்தாங்கன்னா அது கிராமப்புறம், சில கிராமப்புறம் இருக்கும் அனைவருக்கும் வீடு வழங்க இந்த திட்டம் PMAY திட்டம் தொடங்கப்பட்டது 2016. ஃபர்ஸ்ட் நகர்ப்புறத்துல தான் தொடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் எங்க தொடங்கி இருக்கிறாங்க? கிராமப்புற மக்களுக்கு வீடு வழங்கும் மத்திய அரசின் திட்டம். அதை பத்தியும் சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இது தவிர ஸ்வாமித்வா திட்டம், இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் April 24, 2020. யாருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம்?
கிராமப்புற மக்களுக்கான அந்த சொத்துக்களை சரியா ப்ராப்பர்ட்டியா என்ன பண்ணணும், முறைப்படி அளந்து அவங்களுக்கான அந்த பட்டா அந்த லேண்டு எல்லா டேட்டாவையும் முறைப்படுத்தி அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், வங்கிகளில் கடன் உதவி பெற்று அவங்க தொழிலுக்கு சில தொழில் செய்வதற்கு வங்கிகளில் கடன் உதவி பெற்று அவங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அதற்காக தான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டது, ஸ்வாமித்வா அப்படிங்கிற திட்டம். சரி, அந்த லேண்ட கிராமப்புற மக்களோட அந்த நிலங்களை டிஜிட்டல் முறையில் அளந்து சிறப்பான முறையில் அளந்து அதை முறைப்படுத்த வேண்டும், அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முறைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த ஸ்வாமித்வா திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா, மறக்காதீங்கம்மா. இப்போ நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்டு அந்த அளவுக்கு இடம் இருந்தா கூட போதும். சரிங்களா, அதுவே லட்சக்கணக்கில் நிறைய மதிப்பு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு பேங்க்ல போயிட்டு லட்சக்கணக்கான அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, கடனாக பெறுவாங்க. இதே இது கிராமப்புற மக்கள் இருக்கிறவங்க ஏக்கர் கணக்குல லேண்ட் வச்சிருந்தா கூட அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியாது, வங்கிகளில் கடன் உதவி அவ்வளவு ஈஸியா பெற முடியாது. அப்படி ஏன் அப்படின்னா அந்த நிலம் அப்படிங்கிறது ஒரு முறைப்படி இல்லாம இருக்கும். யாருக்கு சொந்தம், எவ்வளவு இடம், சரி, அதற்கான பத்திரங்கள் எல்லாமே முறைப்படி இருக்காது. சரி, அதை முறைப்படுத்துவதற்காக தான் மத்திய அரசு 2020ஆம் ஆண்டு என்ன திட்டம் தொடங்கினாங்கம்மா, ஸ்வாமித்வா திட்டம். சரிங்களா, அடுத்து விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டம். இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சில பிரதான் மந்திரி ஓகேவா கிசான் திட்டம் சொல்லுவாங்க, கிசான் திட்டம், கிசான் திட்டம், சரி, கிசான் சம்மன் நிதி திட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா, எவ்வளவு கொடுப்பாங்கம்மா விவசாயிகளுக்கு, ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கும் திட்டம். அந்த திட்டம் என்ன பேரு, விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம் சொல்லுவாங்க. அந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்ப தொடங்கினாங்க, விவசாயிகளுக்கு நிதி உதவி திட்டம் பிப்ரவரி 24, 2019 அன்று. சரியா, கோரக்பூரில் தொடங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தொடங்கப்பட்டது. ஆண்டிற்கு ரூபாய் 6000, 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் 3 தவணையில் வழங்கும் திட்டம். அந்த திட்டத்தை பத்தியும் குடியரசுத் தலைவர் வந்துட்டு பாராட்டி இருக்கிறாங்க. அடுத்து PM ஜன்மான் திட்டம், இது ஒரு ஷார்ட் ஃபார்ம், அது வீட்டுல போய் பாருங்க இதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த திட்டம் ஓகேவா பழங்குடியின மக்களில் புகழ்பெற்ற ஒரு தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா. ஓகேவா, அந்த பிர்சா முண்டா பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அந்த பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 2023ஆம் ஆண்டு சரிங்களா அந்த பழங்குடி மக்களுக்கு சமூக பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஒரு மேம்பாடுகளை கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்த PM ஜன்மான் அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அதுவும் சிறப்பான முறையில் செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் தங்களுடைய உரையில் தெரிவித்திருந்தாங்க. இது தவிர பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, சில பிரதமரின் அந்த சுகாதார காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 23, 2018ஆம் ஆண்டு. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 5 லட்சம் வரைக்கும் சுகாதார காப்பீடு இலவசமாக வழங்கப்படுகிறது. சமீபத்தில் இந்த திட்டத்தின் கீழ் சரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 அல்லது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக அந்த மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து PM முத்ரா திட்டம். PM முத்ரா திட்டம் என்பது ஏப்ரல் 8, 2015ஆம் ஆண்டு ஓகேவா இந்த PM முத்ரா திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா, அதாவது விவசாயம் சாராத அந்த சிறு தொழில்களை செய்பவர்களுக்கு ஓகேவா கடன் உதவி வழங்கும் திட்டம். அந்த திட்டத்தின் பேருமா PM முத்ரா திட்டம். சரிங்களா, இந்த திட்டத்துல 3 பிரிவுகளில் கடன் வழங்கப்படும். சரியா, சிசு, கிஷோர் மற்றும் தருண் அப்படிங்கிற பேர்ல ஓகேவா. கடந்த 2024-25 பட்ஜெட்ல இந்த திட்டத்துல தருண் பிளஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரிவை புதுசா சேர்த்தாங்க. ஓகேவா, பொதுவா இந்த திட்டத்தின் கீழ் சரியா PM முத்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் 50,000 வரைக்கும் கடன் வாங்க தகுதி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க சிசு பிரிவுல வருவாங்க. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த யார் சொன்னோம், கிஷோர் பிரிவு. கிஷோர் பிரிவு அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் கடன் பெற தகுதி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க கிஷோர் பிரிவு. அடுத்து தருண் பிரிவுல யார் வருவாங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் கடன் பெற தகுதி பெற்றிருந்தாங்கன்னா ஓகேவா. தருண் பிளஸ், அந்த பிளஸ் அப்படிங்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த PM முத்ரா திட்டத்தின் கீழ் அந்த கடனை வாங்கிட்டு சரி அந்த தருண் திட்டத்துல 10 லட்சம் வரைக்கும் கடனை வாங்கிட்டு யாரு கரெக்டான டைம்ல பே பண்ணிருக்காங்களோ ரிட்டர்ன் மறுபடியும் இந்த கடனை செலுத்திருக்காங்களோ அவங்கள 20 லட்சம் வரைக்கும் கடன் பெற வைக்கும் திட்டத்துக்கு தானே பேரு, இந்த பிரிவுக்கு பேரு தருண் பிளஸ். மொத்தத்துல PM முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 2015ஆம் ஆண்டு. அடுத்து கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் 25 சரியா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். சரிங்களா, அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1, 2015ஆம் ஆண்டு. இந்தியாவை எல்லா வகையிலும் என்ன பண்ணணும், எண்ம வடிவத்தில் கொண்டு வர வேண்டும், டிஜிட்டலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. அதையும் குடியரசுத் தலைவர் பாராட்டி இருக்கிறாங்க. இது தவிர ககன்யான் திட்டத்தையும் அவங்க பாராட்டி இருந்தாங்க. சரிங்களா, விண்வெளிக்கு
மனிதர்களை அழைத்து செல்லும் இஸ்ரோவின் முதல் திட்டம் ககன்யான் திட்டம். அதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2018ஆம் ஆண்டு. அதையும் பாராட்டியிருந்தாங்க. அடுத்து கடைசியாக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க, விக்ஷித் பாரத். சரியா, வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது மத்திய அரசின் ஒரு முக்கியமான இலக்கா இருக்குது. இந்தியா சுதந்திரம் பெற்று 2047ஆம் ஆண்டு 100வது ஆண்டு வரும். சரி, அந்த 100 ஆண்டுகள் வர்றதுக்குள்ள இந்தியா இந்த நாடா மாதிரி இருக்க வேண்டும், வளர்ந்த நாடு, வல்லரசு நாடு. அதற்கு அவங்க சொன்ன பேர் தான் விக்ஷித் பாரத். இலக்கு ஆண்டு 2047. இந்த மாதிரி பல விஷயங்களை குடியரசுத் தலைவர் தன்னுடைய பாராளுமன்ற உரையில பேசியிருந்தாங்க. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம். இந்த செய்திகளும் தொடர்ந்து செய்திகளில் வந்த வண்ணம் உள்ளது. சரியா, சுனிதா வில்லியம்ஸ் சரிங்களா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை. சரிங்களா, அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலம். சரிங்களா, பாத்துக்கோங்க. இந்த டேட் ஜூன் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. சரிங்களா, ஜூன் 5 2024ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு 2 நபர்களை அழைத்து சென்றாங்க. அதுல ஒரு நபர் சுனிதா வில்லியம்ஸ், இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா இந்த பட்ச் வில்மோர். அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ண முடியல, பூமிக்கு திரும்ப முடியவில்லை. எந்த விண்கலத்துல போனாங்க? ஸ்டார் லைனர் விண்கலம். அந்த ஸ்டார் லைனர் விண்கலம் யாருக்கு சொந்தமானது? போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமானது. சரிங்களா, தற்போது ரீசெண்டா நியூஸ்ல வர காரணம் என்னன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் ஓகேவா, மற்றொரு விண்வெளி வீரரான அந்த பட் வில்மோரும் அந்த விண்வெளி நிலையத்தில் இருந்து ஓகேவா பழுதுகளை மேற்கொள்வதற்காக வெளியே வந்து விண்வெளியில் 5 மணி நேரம் 26 நிமிஷங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த விண்கலத்திலிருந்து வெளியில வந்து விண்வெளியில் நடை மேற்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 5 மணி 26 நிமிஷம். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் விண்வெளியில நடந்திருக்கிறாங்க. இது ஒரு சாதனை. என்ன சாதனை அப்படிங்கறத பாருங்க. இத்துடன் சேர்த்து மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் அவர் யாரு, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் நடந்து அதிக நேரம் விண்வெளியில் நடந்த பெண் வீராங்கனை என்ற ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். சரிங்களா, இப்ப ரீசெண்டா ஒரு 5.5 மணி நேரம் கிட்டத்தட்ட, அதையும் சேர்த்து இதுக்கு முன்னாடியும் அவங்க விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை மணி நேரம்? 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் விண்வெளியில் நடந்து சாதனை படைத்திருக்கிறாங்க. இதுவும் பெரிய ஒரு சாதனை தான். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அதே மாதிரி அவங்கள திருப்பி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அமெரிக்காவின் தனியார் அந்த விண்வெளி ஆய்வு நிறுவனமான எலான் மஸ்க் ஓனரா இருக்கிற அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவங்க என்ன பண்ண போறாங்க, சுனிதா வில்லியம்ஸையும் பட் வில்மோரையும் சீக்கிரமா மார்ச் மாசம் நாங்க திருப்பி கூட்டிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சரியா, அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி ஒன்று பாருங்க, தேசிய செய்திகள். ஓகேவா, நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹர்ஷ் குமார் குழு. இந்த கமிட்டி எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் சரியா அலகாபாத்ல திரிவேணி சங்கமம் சரியா, கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் அந்த திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி 13ஆம் ஆண்டு முதல் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. சரி, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேரு? மகா கும்பமேளா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசை புனித நீராடலின் போது நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சரியா, அந்த உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஹர்ஷ் குமார் தலைமையிலான ஒரு குழுவினை உத்தரப்பிரதேச மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க. சரி, இது பெரிய லெவல்ல நியூஸ்ல வந்துச்சு. நமக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம், பிரயாக்ராஜ்ல நடைபெறும் அந்த விழாவுக்கு என்ன பேருமா? மகா கும்பமேளா. ஒரு 30 பேர் பார்த்தீங்கன்னா நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் ஹர்ஷ் குமார் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி. சரிங்களா, பிரயாக்ராஜோட பழைய பேரு அலகாபாத். நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனம் பயன்படுத்த அனுமதி. சரிங்களா, இது அப்பப்போ மாத்தி மாத்தி செய்தியில வந்துட்டே இருக்கு. சரிங்களா, பாருங்க, ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனம் பயன்படுத்த அனுமதி அளிக்கும் வகையில் விதிமுறைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா, எதுக்குன்னு சொல்லி பாருங்க, அந்த தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓகேவா பொதுமக்களுக்கு கிடைக்கும் அந்த ஆன்லைன் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மக்கள் தடையின்றி பெற உதவும் வகையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து இல்லாம தனியார் துறையில இருந்தும் அந்த ஆன்லைன் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? மக்களுக்கு. அதை தடையில்லாமல் வழங்குவதற்கு அந்த ஆதார் விவரங்களை யார்கிட்ட கொடுக்குறாங்க? தனியார் நிறுவனத்திடம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, பாருங்க, வணிக பயன்பாடுகளுக்கு ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்த ஆதார் சட்டம்
57வது பிரிவு அனுமதி அளித்து இருந்தது. சரிங்களா? ஆதார் சட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் ஆதார் அப்படிங்கிற அந்த அடையாள அட்டையானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டு. அதன் பிறகு ஆதார் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. சரியா? இந்த 2016 சட்டத்தின்படிதான் இந்த ஆதார் அமைப்பிற்கான தலைமை அமைப்பு, அதான் லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, உதய். சரியா? UIDAI அப்படி விரிவாக்கம் என்னமா? யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதுதான் இந்த UIDAIங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு தான் ஆதார் அமைப்பிற்கான தலைமை அமைப்பு. இந்த அமைப்பு 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எதன்படி? ஆதார் சட்டம் 2016 படி. ஆனா இந்தியாவில் ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009ஆம் ஆண்டு. ஆதார் அப்படிங்கிறது எத்தனை இலக்க நம்பர்மா? 12 இலக்க நம்பர்களை கொண்டது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. இது வந்து ஒரு எடிட்டோரியல் பேஜ் அப்படின்னு கொடுத்து அதுல சூப்பரா போட்டிருந்தாங்க. பழைய செய்தி நினைக்க வேண்டாம், ஆனா கண்டிப்பா இது எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா? எடிட்டோரியல் பேஜ்லயும் போட்டிருந்தாங்க, இன்னொரு நடப்பு செய்திகளையும் போட்டிருந்தாங்க. அதாவது பல்கலைக்கழகங்கள்லயும் சரி கல்லூரிகளையும் சரி ராகிங் அப்படி சொல்றாங்க, அந்த கேலி செய்வதை கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரி, யார் என்ன பண்ணாலும் அவங்க மேல ஸ்ட்ரிக்டா நீங்க என்ன பண்ணணும்? நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு பல்கலைக்கழக மானிய குழு அந்த பல்கலைக்கழகங்களையும் சரி கல்லூரிகளையும் சரி வலியுறுத்தி இருந்தாங்க. அது தொடர்பாக தான் இந்த செய்தி வந்திருக்கு. பாருங்க, தமிழ்நாடு ராகிங் தடை சட்டம். சரி, தமிழ்நாடு ராகிங் தடை சட்டம் 1997. சரிங்களா? கேலி வதை தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் 1997. சரிங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களில் ராகிங் செய்தாலோ தூண்டுவதாலோ பிரச்சாரம் செய்தாலோ 2 ஆண்டு சிறை தண்டனை. சரிங்களா? அது தவிர 2.5 லட்சம் அபராதம், பணி நீக்கம் ஆகிய தண்டனைகள் விதிக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராகிங் எதிர்ப்பு குழுவை அமைத்துள்ள அந்தந்த பல்கலைக்கழகங்கள் ராகிங் தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம். முக்கியமான என்னது? இந்த சட்டம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த சட்டம் மாறுபடும். தமிழ்நாட்டில் இந்த ராகிங் தொடர்பான தடை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1997. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான 2 திட்டங்களை நம்ம பார்க்க வரோம். தினம் ஒரு திட்டம், அதுல 2 திட்டங்கள் பார்க்க போறோம். அதுல முதல் திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரி, காக்கும் கரங்கள் திட்டம் முன்னாள் படை வீரர்கள், சரி, முன்னாள் படை ஓய்வு பெற்ற படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரை, அதாவது அவங்களோட டீடைல் பார்க்கலாம். சரிங்களா? அவர்களை சார்ந்தோரை தொழில் முனைவராக உருவாக்கும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்ப இது வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 78வது சுதந்திர தின உரையில் சில தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரிங்களா? என்ன நோக்கமா? முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரை தொழில் முனைவராக்க உருவாக்கும் ஒரு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் என்ன நன்மை அப்படிங்கறத பாருங்க. முன்னாள் படை வீரர்கள் தொழில் முனைவர், சரியா, தொழில் தொடங்க அவர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை வங்கிகள் வாயிலாக கடன் வழங்கப்படும். சரியா? ஃப்ரீயா கொடுக்கல, கடனா கொடுக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட்? அதிகபட்சம் ரூபாய் 1 கோடி. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் இந்த 1 கோடி ரூபாய் அப்படின்னா 30% மூலதன மானியமும், சரியா, பாத்துக்கோங்க, சப்சிடியா எவ்வளவு கொடுக்குறாங்க? 30%. இது தவிர 3% வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்களை சார்ந்தவர்களை எதுவாக மாற்றும்? தொழில் முனைவராக மாற்றும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக யாருக்கெல்லாம் தொழில் தொடங்க ஆசை இருக்குதோ அவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும். அதுல 30% என்ன பண்றாங்க? மூலதன மானியமாகவும் வட்டி மானியமாக 3% வழங்கப்படும். சரிங்களா? மேலும் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்பட உள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த திட்டத்தின் கீழ் 55 வயதிற்குட்பட்ட முன்னாள் படை வீரர்கள், ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் கைம்பெண்கள், இந்த கணவரை இழந்த பெண்கள், அடுத்து முன்னாள் படை வீரர்களின் திருமணம் ஆகாத மகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் விதவை மகள்கள், இவங்களுக்கு எல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு சொல்லியிருந்தாங்க. கவனமா இருக்கு. சரி, திருமணமாகாத மகள், முன்னாள் படை வீரர்களின் விதவை மகள்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும். சரியா? திட்டத்துக்கு பேரு முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு திட்டமும் இது கூட சேர்ந்து சொல்லியிருந்தாங்க, அதனால ரைட்டா பாத்துக்கலாம்.
முதல்வர் மருந்தகங்கள் திட்டம். சரியா, ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய சரிங்களா தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் முதல்வரின் மருந்தகங்கள். ஓகேவா, இந்த திட்டம் எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா இதையும் அதே மாதிரிதான். இதே மாதிரி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அறிவிக்கப்பட்ட கடந்த சுதந்திர தின உரையில தான். ஓகேவா, பாருங்க 2024 சுதந்திர தின உரையில் தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட திட்டம் முதல்வரின் மருந்தகங்கள் திட்டம். இதே மாதிரி மத்திய அரசு என்ன திட்டமா ஞாபகம் இருக்கா? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகங்கள். அது மத்திய அரசு, இது முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு அரசு. ஓகேவா, அடுத்து போகலாமா? இன்றைய தினத்திற்கான கேள்விகள். முதல் கேள்வி, பிஎம் பிஜேபி நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டது. பிஎம் பிஜேபி பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. ஓகேவா, இந்த திட்டம் எப்போது முதலில் தொடங்கப்பட்டது? பெயர் மாற்றம் எப்பொழுது செய்யப்பட்டது? தெரியலன்னா கடந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். இதான் இந்த முதல் கேள்வி. அதே மாதிரி முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற திட்டம் யாருக்கு நன்மை அளிக்கும்? அதே மாதிரி இந்த திட்டம் எந்த சுதந்திர தின உரையில் முதல்வரால் அறிவிக்கப்பட்டது? ஓகேவா, அது இரண்டாவது கேள்வி வச்சுக்கோமா. மூன்றாவது கேள்வியாக, தமிழ்நாட்டில் இந்த ராகிங் தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது? ஓகேவா, அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆதார் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? அது கூட சேர்த்து அப்படியே ஆதார் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? அதையும் நீங்க சேர்த்து பதிலா சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து, மகா கும்பமேளா. சரி, மகா கும்பமேளா எந்த நகரில் நடைபெறும்? அந்த நகரின் தற்போதைய பெயர் மற்றும் பழைய பெயர் ரெண்டே நீங்க மென்ஷன் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, அடுத்ததாக கடைசி கேள்வி பாருங்க, பிரதமரின் ஸ்வாமித்வா திட்டத்தின் நோக்கம் என்ன? அந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஓகேவா, இது தவிர இந்த எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் எல்லாமே அடுத்த வகுப்புல நிறைய கேள்விகளை சேர்த்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.